குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்தியா vs பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் அதுதான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பங்களாதேஷ் பேட்டிங் ஆட யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸும் பர்வேஸ் இமான் அவங்க தான் வருவாங்க. இந்தியா சார்பில் பவுலிங் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் தான். ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் ஒரு 4 அடிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பாலே ஒரு பெரிய ஷாட் எய்ம் பண்ணுறதுல அடித்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஓவரில் 8 ரன்ஸ் போகும். அப்புறம் திரும்ப ஹர்ஷ்தீப் கொண்டு வருவாங்க. அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா பர்வேஸ் இமான் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகிடுவார். ஒரு கட் ஷாட் அடிக்க போய் பாட்டம் எச் பட்டு அவுட் ஆகிடுவார் போல்ட் ஆகி. இதனால் 2வது ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 ரன் ஒரு விக்கெட் போயிருக்கும். இதனால் டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16 for 2 அப்படின்னு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிதாயும் ஷாண்டோவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹர்திக் ஓவரில் ஒரு 8 ரன்ஸ் போகும். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சிங் சான்ஸ் கிடைக்கும். பெரிய ஷாட்டுக்கு போவார் ரிதாய். ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கும்போது பெரிய ஷாட் போவார். பட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் மிஸ்ஜட்ஜ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கேட்சை பிடிச்சிருக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி போயிடும். அந்த ஓவரில் 15 ரன்ஸ் கன்சீட் பண்ணுவாங்க. அப்புறம் மயங்க் யாதவ் கொண்டு வருவார். அவருடைய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டீமில் பவுலிங் போட வருவார் இந்தியாவுக்கு. அதில் முதல் ஓவரே பார்த்தீங்கன்னா மெய்டன் ஓவர் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது திரும்ப வருண் சக்கரவர்த்தி அட்டாக் கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் 3 ரன்ஸ் முக்கியமான விக்கெட் வருண் சக்கரவர்த்தி எடுத்துருப்பார். ரிதாய் பெரிய ஷாட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக டைம் பண்ணியிருக்க மாட்டா, டிஸ்டன்ஸும் போயிருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேட்ச் பிடிச்சிருப்பார். ரிதாயும் அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் அடுத்த ஓவர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஓவரில் முகமதுல்லா பெரிய ஷாட்டுக்கு போகலான்னு பார்ப்பார். அப்போ போகிறப்போ பார்த்தீங்கன்னா டாப் எட்ஜ் பட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார். கேட்ச் பிடிச்சிருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷாண்டோவும் பார்த்தீங்கன்னா நல்லா பங்களாதேஷ் கேப்டன் அவர் பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பார் இது நடக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஓவர் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. 11 ரன்ஸ் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி திரும்ப பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஒரு டெலிவரி போட்டு பார்த்தீங்கன்னா போல்ட் ஆக்கிடுவார். ஜாக்கர் அலி அவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுவார். இதனால் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அந்த பர்டிகுலர் ஓவர் பார்த்தீங்கன்னா 8 ரன்ஸ் பேருக்கும் ஒரு விக்கெட் எடுத்துருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷை திரும்ப பவுலிங் கூப்பிட்டு வருவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா 6 ரன்ஸ் போயிருக்கும். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவர் கொண்டு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட கேப்டனோடைய விக்கெட் முக்கியமான விக்கெட் எடுத்துருவார். காட்டன் போலில் அவுட் ஆகிடுவார் பங்களாதேஷ் கேப்டன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் 5 ரன்ஸ் ஒரு விக்கெட் போயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் கொண்டு வருவாங்க. அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக போயிருக்கும். 15 ரன்ஸ் போயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை திரும்ப கொண்டு வருவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ரிஷாத் கான் பங்களாதேஷ் பேட்டரை எடுத்துருவார். 5 ரன்ஸ் ஒரு விக்கெட் போயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் திரும்ப கொண்டு வர அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது பங்களாதேஷ்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா டஸ்கினும் மெஹதி ஹாசன் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டப் பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு 20+ பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போவாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் ஆகிடுவார். டஸ்கின் 2வது ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லுவார். பட் ஆனால் டீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால ஓடி போய் பட் ஆனால் ரன் அவுட் ஆகிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் 7 ரன் கன்சீட் பண்ணி ஜஸ்ட்டு இன்னொரு விக்கெட்டும் ஹர்ஷ்தீப் சிங் எடுத்திருப்பார். முஸ்தபிசரை போல்ட் பண்ணியிருப்பார். இதனால் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 127 for 10 in 19.5 ஓவர்ஸில் அவுட் ஆயிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷ்க்கான பேட்டிங் கார்டு. அடுத்தது 128 சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா பேட் செய்ய வருவாங்க. 128 அப்படி சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா பேட் செய்ய வரப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவங்க தான் இந்தியா சார்பில் வருவாங்க.
இவங்க பங்களாதேஷ் சார்பில் பவுலிங் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா வந்து ஷரீஃபுல் இஸ்லாம் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாம்சன் வந்து கவர் ட்ரைவ் ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆடுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்டட் ஷாட் ஆடுவார் மிட் ஆஃப் தி சைடில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்சிங் சான்ஸ் கிடைக்கும், பட் மிஸ் பண்ணியிருப்பார் பங்களாதேஷ் கேப்டன் ஷாண்டோ. அதனால் 2 பவுண்ட்ரி போய் 10 ரன்ஸ் போகும். அப்புறம் டஸ்கின் அகமது ஓவரில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 2 4 ஒரு 6 அடிப்பார். பட் அதே ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன் அவுட் ஆகிடுவார். ரன்னே இல்லை கிடையாது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் த ஃபீல்டு ஓடி வந்துடுவார். அப்புறம் பின்னாடி போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஃபீல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டம்பில் அடிச்சிடுவார் பால். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஓவரில் 15 ரன்ஸ் ஒரு விக்கெட் போயிருக்கும். அப்புறம் அடுத்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் வருவார், 7 ரன் போகும். அப்புறம் முஸ்தபிசர் வருவார், 12 ரன் போகும். சூரியகுமார் யாதவ் தான் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ஆடிருப்பார். டஸ்கின் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப போட வர்றார், 14 ரன்ஸ் போகும். அதனால் பார்த்திங்கன்னா நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 50+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இந்தியா 5 ஓவர்ஸ்லேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசர் திரும்ப வருவார். சூரியகுமார் அந்த ஓவர் டார்கெட் பண்ணுவார், பட் எவென்ச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிடுவார். அவர் ஸ்ட்ரென்த்தான ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா லெக் சைடு ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா அடித்து அவுட் ஆகிடுவார் சூரியகுமார் யாதவ். அந்த ஓவரில் 13 ரன்ஸ் ஒரு விக்கெட் போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனும் அப்புறம் நிதிஷ்குமாரும் வந்து ஆடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷாத் கானை கொண்டு வருவாங்க. ரிஷாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 6 ரன்ஸ் வந்து போயிருக்கும், ஒரு பவுண்ட்ரி அடிச்சுப்பார் சஞ்சு சாம்சன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓவரே வந்து பார்த்திங்கன்னா மெஹதி ஹாசன் வருவார். மெஹதி ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்ட முதல் ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனோடைய விக்கெட் எடுத்துருவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாட்டுக்கு போவார், அவுட் ஆகிடுவார். அப்புறம் ரிஷாத் கான் திரும்பி கொண்டு வருவாங்க. அந்த ஓவரில் 10 ரன் போகும். அப்புறம் முஸ்தபிசர் ஓவரில் 12 ரன் போகும். ரிஷாட் ஓவரில் 10 ரன் போகும். டஸ்கின் அகமது 16 ரன்ஸ் சொல்லி ஹர்திக் பாண்டியாவும் நிதிஷ்குமாரும் நல்லா ஆடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் போகிறது மட்டும் இல்லாமல் மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா 11.5 ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 132 for 3ன்னு சொல்லி இந்தியா வந்து ஃபஸ்ட்டு T20 மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.